வணக்கம் மை டியர் ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட வந்து ஜாயின் பண்ணிருக்கிறவரு நான் ஆல்ரெடி என்னோட ரேடியோ ஷோல இன்டர்வியூ பண்ண ஒரு எக்ஸ்ட்ரீம் டேலண்டட் பல டேலண்ட்ஸை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய மாஸ்டர் கோச் கணேஷ் சிங் அவர் தான். ஸோ இவரோட இணைந்து இன்னைக்கு என்ன ஃபிட்னஸ் க்ளோத்ஸோட நான் வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? as I promised இந்த 2021 நியூ இயர் ரெசல்யூஷன்ல பல பேர் ஃபிட்னஸ் ஒரு பெரிய ரெசல்யூஷனா எடுத்திருப்பீங்க. அதை சப்போர்ட் பண்ற விதத்துல நானும் ஃபோக்கஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கணேஷ் சிங் அவரும் இணைந்து எவ்ரி ஃப்ரைடே ஃபோக்கஸ் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்ல இருந்த மீனிக்கு இல்ல குட்டியா வந்து ஒரு செஷன் ஒர்க் அவுட் செஷன் ஜிம்முக்கு போய் பண்ணணும்னாலும் எந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் நீங்க பண்ணலாம் அப்படின்னு உங்களை கைட் பண்றதுக்கு தான் நம்மளோட கோச் கணேஷ் சிங் ஜாயின் பண்ணிருக்காரு. சோ ப்ரோ வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அண்ட் உங்க வணக்கம் குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ், எனக்கு குட் ஈவினிங். அண்ட் இந்த டைம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் நீங்க காலையில ஏஞ்சி வந்து எனக்கு ட்ரெயின் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்ல, இது என்னோட ரெகுலர் டைம் தான். உங்களோட கைடன்ஸ்ல நான் வந்து இந்த வருஷம் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோக்கஸ் ஃப்ரைடே வித் ஃபோக்கஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கணேஷ் சிங் அவரோட நான் ஆரம்பிக்கிறேன். என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து கொடுக்க போறீங்க? இன்னைக்கு எவ்வளவு நேரம் இருக்க போகுது சொல்லுங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு குவிக்கா பண்ற ஒரு ஷோல்டர் ஒர்க் அவுட்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஷோல்டர் ஒர்க் அவுட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு ஒர்க் அவுட் செஷன், சின்ன கார்டியோ மசில் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஆப்ஸ் பண்ணி கோருக்கான ஆக்டிவேஷன் பண்ணிட்டு முடிக்க போறோம். இதான் நம்மளோட இன்னைக்கு பிளான். கிரேட். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, அவர் சொல்றத லைவா சேம் டைம் டியூரேஷன்ல நான் பண்ண போறேன். சோ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி யூ கேன் ஜஸ்ட் கண்டினியூ ஒர்க்கிங் அவுட் வித் மீ. இந்த டைம் லாப்ஸ் பண்ணி இதை 1 நிமிஷம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல போறது இல்ல. உங்களோட சேர்ந்து மூச்சு வாங்க நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன் வித் கோச் கணேஷ் சிங் அவரோட கைடன்ஸோட. சோ என்னோட சேர்ந்து நம்ம எல்லாரும் இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். ப்ரோ, ஐ அம் ரெடி ஃபார் தி வார்ம் அப். சொல்லுங்க. ரெடி. முன்னாடி சின்ன ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க உங்களோட. ஓகே, இன்டர்லாக் யுவர் ஃபிங்கர்ஸ். நல்லா ஃபார்வர்ட், நல்லா உங்களோட ஸ்பைன்காக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மேக்ஸிமம் இன்னர் எக்ஸேல் பண்ணுங்க. ஓகே, ட்விஸ்ட் டு தி அதர் சைடு. Hold it for 5 seconds and back to the position. Again, twist to the other side. Hold it for 5 seconds. Okay. இப்போ உங்களோட க்ளூட்ல கை வச்சுக்கோங்க. க்ளூட்ல கை வச்சுட்டு நல்லா க்ளூட் டைட் பண்ணி அப்படியே மேக்ஸிமம் பின்னாடி போய் ஹோல்ட் பண்ணுங்க ஃபார் 5 செகண்ட்ஸ். ஓகே, ஃபார்வர்ட்ல உங்களோட க்ளூத்தை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் இட் ஃபார் 5 செகண்ட்ஸ். எஸ், ஃபுல்லா போக முடிஞ்சவங்க ஃபுல்லா போங்க, ஃபுல்லா போக முடியாதவங்க ஹாஃப்ல நல்லா பெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, குட். என்னால ஃபுல்லா போக முடியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், கூல். அடுத்து ஓகே, இப்போ we'll do start slow jog for 30 seconds. 1, your time start now. 30 seconds slow jog. நல்லா ஆக்டிவா இன்னர் எக்ஸேல் பண்ணுங்க. லெக் நல்லா பெடல் பண்ணா போதும். ஓகே, ஆர்ம் த்ரோ பண்ணி பெடல் பண்ணா போதும். 30 செகண்ட்ஸ். இது வந்து நம்மளோட மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். சோ ப்ரோ, இந்த மாதிரி வொர்க் அவுட் ரெஸ்பெக்ட் டவுட்ஸ் கேட்டேன். இந்த மார்னிங் வொர்க் அவுட் பண்றது வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கொண்டு வருதுன்னு நீங்க அடுத்த வொர்க் அவுட் நடுவுல சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, மார்னிங் ஒர்க் அவுட் வந்து இதுக்கு பதில் வந்து இது நெக்ஸ்ட் ரெக்கவரியில சொல்றேன். இப்போ ஜம்ப் அண்ட் ஜாக்ஸ். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஜம்ப் அண்ட் ஜாக்ஸ் பண்ணும்போது உங்களோட லெக் க்ளோஸ் ஆகணும். நல்லா ஷோல்டர் மேல கிளாப் பண்ற அளவுக்கு வரணும். Already your heartbeat. Slow jog. Okay. மார்னிங் ஒர்க் அவுட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் வந்து நீங்க ஏர்லி மார்னிங் எழுந்திருவீங்க. ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். ரெண்டாவது நாள் தொடர்ந்து 3ஆவது நாள் தொடர்ந்து செய்யும்போது நீங்க நைட்ல கரெக்ட் டைம் படுத்துருவீங்க.
Yeah. இதுவே உங்களோட இன்டெஸ்டைன் ஒர்க் பண்ற அந்த சைக்கிள் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். Wow. ரெண்டாவது மார்னிங் கிடைக்கிற ஆக்சிஜன், சன்லைட், இது வந்து வைட்டமின் டியும் உங்களோட ரெஸ்பிரேட்டரி ரொம்ப வேகமா ஒர்க் பண்றதுக்கான எல்லா சான்சஸும் அதுல இருக்கு. ரெடி? செகண்ட் சேர் ஸ்டார்ட். ஓகே குட். இது வந்து உங்க நீ வந்து ஷோல்டர் அளவுக்கு வரணும், அட்லீஸ்ட் செஸ்ட் அளவுக்கு வரணும். எஸ் குட். குட், பர்ஃபெக்ட், வெரி குட். பண்ண முடியாதவங்க என்ன மாதிரி 5 பண்ணலாம்னு 4 3 2 1. எப்பவுமே மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது கார்டியோ பெஸ்டா போறது வந்து ரொம்ப நல்லது. அது வந்து நம்மளோட என்ன சொல்றது, அந்த டேவே ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கும். எஸ், நம்ம தென் யோகா, மைண்ட் பாடி ஃபுல்லா அவேக்கன் ஆற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. முடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கு கார்டியோ பண்ண உடனே இல்லையா? ஓகே, thank you. ரெடி? இப்போ தேர்ட் வேரியேஷன் ஃபார் தி வார்ம் அப் ஸ்டார்ட். இப்போ நல்லா சைடு மசிலை யூஸ் பண்ணுங்க. சோ இதுக்கு லெக் எவ்வளவு தூரம் விரிச்சு வச்சுக்கணும்? ஷோல்டர் டிஸ்டன்ஸா? எப்பவுமே வந்து நம்மளோட லெக் வந்து ஷோல்டர் லெவல்ல தான் இருக்கும். ஓகே. பெண்ட் பண்ணும்போது உங்களோட கோர் நல்லா சக் பண்ணிக்கோங்க, அப்டமன் நல்லா சக் பண்ணி பெண்ட் பண்ணணும். கோர் டைட்டா தான் இருக்கணும். ஐ மீன் கோர்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்டமனை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்டமனை நல்லா டைட் பண்ணி இன்னல் எக்ஸல் பண்ணா அது பேர் தான் கோர் ஆக்டிவேஷன். அண்ட் எஸ், இன்ஹேல் எக்ஸேல் சொல்லும்போது அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? பிரீத் பண்ணிட்டே இருக்கணும் throughout any exercise. நிறைய பேர் இந்த கோர் டைட் பண்ணி தம் பிடிச்சிருப்பாங்க, மூச்சு இழுத்து பிடிச்சிருப்பாங்க. that is very இல்ல, இன்னல் எக்ஸல் பண்ணாதான் கோர். ஹோல்டிங் ஆன் பிரீத் வந்து கோர் ஆக்டிவேஷன் கிடையாது. ஓகே, இப்போ நம்மள வந்து as a boxing coach, நம்மள any cardio we started doing punching. Okay, left to right. Ready? Start. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Last 10. 1 2 3. காலை பெடல் பண்ணு. 4 5 6 7 8 9 10. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வார்ம் அப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். punching away all the negative energy. எல்லாத்தையும் போய்க்கோ. இல்ல, பாக்ஸிங் இதுல சொல்றேன், இதுல பேசிக் டெக்னிக் சொல்றேன். குழந்தைகளுக்கு ஏன் சொல்லி தரணும்னு, இட்ஸ் a மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன். நீங்க ஒண்ணு இது parallel, ஒண்ணு இப்போ லெஃப்ட்ல யாருமே நடக்கும்போது எப்படி நடப்போம்? லெஃப்ட் லெக் நடக்க மாட்டோம், ரோபோ மாதிரி ஆப்போசிட் தான் நடப்போம். ஆனா பாக்ஸிங்ல லெஃப்ட் டு லெஃப்ட். ஆமா, எஸ் சோ இது வந்து ஒரு மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன் ஆக்டிவேஷன். இது எஸ் யூ ஆர் ரைட். ரெடி? இப்போ பேசிக் பவர் ஒர்க் அவுட் புஷ் அப். சோ நான் வந்து நார்மல் பண்றேன், நீங்க மாடிஃபைட் பண்ணுங்க. வார்ம் அப் டன் புஷ் அப் இருக்குமா? வார்ம் அப் டன். இது முடிஞ்சிச்சு. வார்ம் அப் டன். இப்போ நம்ம வந்து பேசிக் பவர் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஐஸ்வர்யா வந்து மாடிஃபைட் பண்ணுங்க, நான் நார்மல் பண்றேன். ஏன்னா ரெண்டு டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியணும்ல, அதனால நீங்க மாடிஃபைட் பண்ணுங்க, நான் நார்மல் பண்றேன். ஓகே, நான் தெரியலனா? தெரியுங்க ப்ரோ, ஃபுல்லா தெரியுங்க. ஓகே, உங்க ஷோல்டர் லெவல் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபிளா கோ டவுன், ஹோல்ட் இட் and then come back.
எல்லாரும் மாடிஃபைட்ல வந்து பவர் இருக்காதுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, மாடிஃபைட் பண்ணாலும் செஸ்ட்டுக்கான பவர் கண்டிப்பா கிடைக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்னன்னா, ஈவன் நீங்க ஒரு புஷ்அப் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா அதை ப்ராப்பரா பண்ணா போதும். குட், பர்ஃபெக்ட். நல்ல வொர்க் அவுட் கிடைக்குது அப்படின்னு மீன் பண்ணேன். Ten பண்ணா போதும். Only 10. 10 more? Yeah. Good. Very good. Thank you, bro. Come on. இப்பதான் வொர்க் அவுட் ஆரம்பிக்க போறோம்ல நம்ம. ஆல்ரெடி வெத்துச்சு. Time to remove my jacket. Okay. But இந்த புஷ்-அப் வந்து into 3 பண்ணனும். என்ன bro? into 3 பண்ணனும். இந்த புஷ்-அப்ஸ் வந்து into 3 பண்ணனும். ஓகேவா? இது வந்து நம்மளோட இல்ல இது வந்து நார்மல் நம்மள இம்ப்ரோவைஸ் பண்றவங்களுக்கு. நம்ம வந்து நிச்சயமா இந்த வீடியோ பண்றது பிகினருக்காக பண்றோம். சோ இத நம்ம இன்னொரு தடவை பண்ணலாம். ரெண்டு, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பம்பிங் இருக்கும், செகண்ட் டைம் 5 புஷ்-அப்ஸ், செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ரெடி, செட், கோ. நான் செகண்ட் செட் 10 பண்ணிருக்கேன். யாரால பண்ண முடியுமோ அவங்களா பண்ணலாம். பிகினர்ஸ்க்காக ஐஸ்வர்யா பண்றாங்க. நீங்க 5 பண்ணா கூட போதும். One more. Very good. Good. பாஸ்டன் குளிருக்கே எனக்கு வேர்க்க வச்சிட்டீங்க bro நீங்க. சூப்பர். Yes, ready. Okay, good. இப்போ ரெக்கவரி வந்து ஸ்லோ ஜாக்ல பண்ணிக்கலாம். பிரீத் இன் பிரீத் அவுட்ட நல்லா மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துவாங்க. 30 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம ஷோல்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட். ஓகே, எஸ். இப்போ ஒரு क्वेश्चन ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க ஐஸ்வர்யா. ஓகே, என்கிட்ட வெயிட்ஸ் இருக்கு, நான் வெயிட்ஸ் பண்ணுவேன். என்கிட்ட வெயிட்ஸ் இல்ல, எப்படி பண்ணலாம்? எஸ், இது நிறைய பேருக்கு கேள்வி. அப்படினா கண்டிப்பா தேவையா அப்படினா கேள்விகள் வந்து என்ன கேட்டிருக்காங்க. சோ டெஃபினட்டா இதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா. இல்ல ஓன் பாடி வெயிட் ட்ரெய்னிங் பண்றதுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த ஓன் பாடி வெயிட்டை டெவலப் பண்றதுக்கு வெயிட்ஸ் வேணும். இதுதான் வித்தியாசம். ஓன் பாடி வெயிட் ட்ரெய்னிங் வந்து ரொம்ப நல்லது, ஆனா அதுல டெவலப்மெண்ட் வந்து நிச்சயமா வெயிட்ஸ் வச்சு பண்ணும்போது அதுல டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ நம்மளோட வந்து ஆர்டர் ஆஃப் த டே ஓன் பாடி வெயிட் ட்ரெய்னிங் தான். பட் டெவலப்மெண்ட் நம்ம மசில் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்க்கணும்னா வெயிட்ஸ் வச்சு பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் அந்த ஒரு என்னன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு வொர்க் ஆயிருக்கு. பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் புஷ்அப் இந்த அளவுக்கு கூட என்னால பண்ண முடிஞ்சது இல்ல. நான் போறதா நினைப்பேன், ஆனா கீழே போக மாட்டேன். எப்ப நான் வந்து கொஞ்சம் வெயிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஷோல்டர்ஸ்க்கு எல்லாம் ஒர்க் அவுட் கொடுக்க ஆரம்பிச்சனோ அப்புறம் தான் என் புஷ்அப்ல பெட்டரானதா நான் வந்து ஃபீல் பண்றேன். சோ நீங்க சொன்ன பாயிண்ட் நான் ரொம்ப அக்ரி பண்றேன். 200%. நம்ம நினைக்கிறோம்ல, இப்ப நம்ம கை வந்து நம்ம புஷ்அப்க்கு தாங்குற வெயிட் வந்து நம்ம பாடி வெயிட் ஆல்மோஸ்ட் நீங்க 60-65 kg இருப்பீங்கன்னா 60 kg 50 kg. இப்ப நான் வந்து 80+, என்னோட 80+ வெயிட் வந்து என் கை தாங்கும். ஸோ அதுவே பவர் ட்ரைனிங் தான். ஸோ அது எடுத்தோடனே 80+ தாங்க முடியாது. அதுக்கு 5 kg 10 kg அப்படி கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணாதான் அது 80 kg கேரி பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த ஒர்க் அவுட், வேற எதுவும் இல்லை. ஸோ இன்னொன்னு, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து யார்கிட்டயாவது வெயிட்ஸ் இல்லை
அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க, ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஒரே மாதிரி 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. fill the water with the perfect. அதுல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணுமா, தண்ணியை கீழே கொட்டிடுங்க. வீட்டுல ரா ரைஸ் இருக்கா, இல்ல வீடு இது இருக்கா, கோதுமை வீட் அது இருக்கா, உள்ள போடுங்க, லாக் பண்ணுங்க, வெயிட் வேரியேஷன். ஸோ 4 வாட்டர் பாட்டில் வாங்கினீங்கன்னா 4 வெயிட் பண்ணிடலாம். வாட்டர் வெயிட் ஒன்று இருக்கும், ரைஸ் போட்டிங்கன்னா ரைஸ் வெயிட் ஒன்று இருக்கும், இது மாவு போட்டிங்கன்னா மாவு ஒரு வெயிட் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க வெயிட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு அது பத்தல அப்படின்னா வெயிட் வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்கா வெயிட் ட்ரைனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக். ஃபில் த வாட்டர் பாட்டில் வித் த வாட்டர், அதுவே போதும். ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட் கோச்னா நீங்க தான் ப்ரோ. சீக்கிரமா எப்படி வொர்க் அவுட் பண்றது? இல்ல இதெல்லாம் கொரோனா கத்து கொடுத்து வீட்டுல கிளாஸ் இருக்கும்போது எப்படியாவது எடுத்தாகணும் அப்படின்னும் போது இந்த டெக்னிக் கிளாஸ் பண்ணுவோம். அதோட சொல்ற பிரிக் இருக்குல்ல, இந்த வீடு கட்டலாம் யூஸ் பண்றல, அந்த செங்கல் நம்ம தமிழ் ஆளுங்களுக்காக, நீங்க அதை வந்து அதை விட ஒரு பெஸ்ட் டூல் வேற எதுவுமே இல்லை. அதை வச்சு எவ்வளவு விதை காட்டலாம், எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணிடலாம் அதை வச்சு. அதுல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா எங்க கோச் என்ன பண்ணுவாரு, அது தூக்கி தண்ணியில போட்டுருவாரு. ஸோ தண்ணி போட்டா அது ஒண்ணு வெயிட் ஆயிடும். செம்மையா இருக்கும் ஒர்க் அவுட் பண்ண. ஸோ நம்ம வந்து வெயிட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற கம்ஃபர்டபுள் வெயிட்டை நீங்க எடுத்துக்கோங்க. 3 பவுண்ட்ஸ் இருக்கு. நான் 3 பவுண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, டன். ஓகே, நான் வந்து ஒரு பேசிக் வெயிட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 kg வெயிட்ஸ். ஸோ கலர்ஃபுல்லா இருக்கணும்னு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ப்ரெஸ் பண்ண போறோம். பட் நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவ் பேஸ்ட் ட்ரைனிங் அப்படின்னால கோர் வித் ஸ்குவாட்ஸ், ஷோல்டர் வித் ஸ்குவாட்ஸ். ஸோ இதில் கோரும் ஒர்க் பண்ணோம், நம்ம ஷோல்டர் மசில் ஒர்க் பண்ணோம், ஸ்குவாட் மசில் ஒர்க் பண்ணோம். ரெடி? 3 மசில்ஸ் டுகெதர். ஓகே, இது வந்து 10 into 3. ஓகே, 10 into 3. பட் பிகினரா இருந்தீங்கன்னா தயவு செய்து 10 into 3 பண்ணாதீங்க, வெறும் 5 into 3 பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 5 into 3 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஷோல்டர் லெவல்ல ஹோல்ட் பண்ணோம். உங்களோட இந்த இயருக்கு நேரா இருக்கணும் உங்களோட இது ஷோல்டர். ஓகே, வெரி குட். நல்லா செஸ்ட் அப் பண்ணி ஸ்ட்ரைட்டா பாருங்க. வெரி குட். வெரி குட், பர்ஃபெக்ட். பிரேக் பண்றோமா ப்ரோ? ஓகே, ஸ்குவாட்ஸ்ல இருக்கிற ஒரு நார்மலான மிஸ்டேக் என்னன்னா, எல்லாரும் ஸ்குவாட் பண்ணும்போது பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நீ வந்து அவங்க டோவை தாண்டி போயிடும். இப்படி இருக்கும், அப்படி போக கூடாது. ஸ்குவாட் பொசிஷன் இதான். ஸோ நீ வந்து உங்க டோவை தாண்டி போவே கூடாது. உங்க நீ வந்து உங்க டோவை தாண்டி போக கூடாது. மேக்சிமம் பேக் சைட்ல உட்காரணும், அதுதான் ஸ்குவாட். அது வராதவங்க வால்ல நல்லா உங்களை பேஸ் பண்ணிக்கோங்க. வால் கிட்ட நின்னுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்கும். அவுட் ஆஃப் பேலன்ஸ் ஆக முடியும். ஓகே, செகண்ட் செட் வில் ஸ்டார்ட். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5. Okay, 10 second recovery. 1 புரியல. ஒவ்வொரு செகண்ட் நடுவுல எவ்வளவு செகண்ட்ஸ் பிரேக் ன்னு கேக்குறாங்க. நம்ம நார்மலா 5 ரெபிடேஷன் தான் பண்றோம். சோ 5 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்தா போதும். ஓகே, தேர்ட் செட். செட் கோ. கை மேல டாப் பண்ணு. ஓ, இப்படி டாப் ஆகணுமா? ஆமா, டச் பண்ணனும். ஓகே ஓகே, போய் ஹிட் பண்ண கூடாது, சும்மா லைட்டா ஃபெதர் டச் மாதிரி. ஓகேவா? இப்போ ஆக்சுவலா சில பேருக்கு வந்து எனக்கு 5 ரெபிடேஷன் பத்தல, ஆனா நான் பிகினர் தான் அப்படின்னாங்கன்னா into 4 பண்ணிக்கலாம். 5 into 4 4 செட்டா பண்ண சொல்றீங்க. 5 ரெபிடேஷன்ஸ். ஓகே, 4 செட்டா பண்ணிக்கலாம். சோ அதுதான். ஓகே, இப்போ நம்ம அர்னால்ட் பிரஸ், செகண்ட் ஒர்க் அவுட் மசிலுக்கான அர்னால்ட் பிரஸ்.
இங்க பாக்ஸிங் கார்டு வைக்கிற மாதிரி வைக்கணும். உங்களோட நோஸ்க்கு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே, நோஸ்க்கு ஸ்ட்ரைட்டா வந்து ரொட்டேட் பண்ணி மேல ஸ்ட்ரைட்டா போகணும். அகைன் பேக் டு தி பொசிஷன். இதுவும் லைட்டா டச் ஆகணுமா ப்ரோ மேல கொண்டு போகும்போது? மேல போகும்போது ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் ஓகே தான், மேல டச் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? வெரி குட், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே, இந்த அர்னால்ட் பிரஸ் 10 பண்ணுங்க. ஏன்னா இதுல ஸ்குவாட் பண்ணல, ஸோ 10 பண்ணலாம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே ஓகே. அர்னால்ட் பிரஸ்ல பேசிக்கா எல்லாரும் பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, பெல்விக்கை முன்னாடி தள்ளுவாங்க. இந்த பேக் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம கோரை டைட் பண்ணி இன்னர் லெக் கர்ல் பண்ணி மேல போகணும். 1 ஓகே 3 4 5 6 குட், 7 வெரி குட். 8 9 10. ஓகே, நான் எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்லிட்டேன். கோர் டைட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள் டெக்னிக். அந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. கோர் டைட் பண்றதுக்கான நாங்க சொல்லித்தர ஒரு பேசிக் டெக்னிக் கவுண்ட். எப்படின்னா கவுண்ட் பண்ணணும். இப்ப நீங்க பண்ணீங்கல்ல, ஏன்னா நீங்க அப்டமன் டைட் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணீங்கன்னா இன்னர் லெக் கர்ல் தானா நடக்கும். ஸோ அதாவது கோர் டைட்டனுக்கான ஒரு பேசிக் டெக்னிக் வந்து ரியலைஸே பண்ணல. நீங்க சொன்ன பிறகு தான் தெரியுது. ஆமா, இல்ல கவுண்ட் பண்ணா கோட் ரைட் ஆகுதுன்னு. சூப்பர் மேட்டர். ஸோ நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஒர்க் பண்ணும். அதே சமயத்துல நீங்க வந்து கான்சியஸா பண்ண வேண்டியது என்னதுன்னா, நீங்க அப்டமன் டைட் பண்ணிக்கோங்க, கவுண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த டெக்னிக் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. ரெடி? தேர்ட் செட் நீங்க அந்த டெக்னிக்கோட பண்ணுங்க. ரெடி? ஸ்டார்ட். 1 3 4 5 6 7 ஹேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணுங்க நல்லா. 8 கவுண்ட் லவுடரா பண்ணணும். 10. இதான் அந்த ரகசியம். சூப்பர், செமையா ஒர்க் ஆகுது இது. நம்ம நேயர்கள் வந்து ஜாலியா இருப்பாங்க இத பார்த்து. ஓகே, சோ 10 செகண்ட் ரெக்கவரி. எப்பவுமே ரெக்கவரி எடுக்கும்போது உங்க கையில வெயிட் கேரி பண்ணாதீங்க. பிகினர்ஸ் ரெகுலரா பண்றவங்களுக்கு அது ஒண்ணும் தெரியாது. பட் பிகினர்ஸ் நல்லா மசில் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். டைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா லஞ்சஸ் வித் ஃப்ரண்ட் ரைஸ். ஓகே, பவர் ஒர்க் அவுட்ல தேர்ட் ஒர்க் அவுட் வந்து லஞ்சஸ் வித் ஃப்ரண்ட் ரைஸ். ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட் ரைஸ் வந்து லஞ்சஸ் வந்து ஆக்சுவலா நம்ம பண்ண போது 10 ரெபிடேஷன். ஸோ ஈச் லெக் 5 ஆனா ஹேண்ட் மூவ்மெண்ட் ஹேண்டோட கோஆர்டினேஷன் சேம் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக். பட் லெக்கோட லஞ்சும் ஹேண்டும் சேர்ந்து வருமா? லைக் கீழ போகும்போது கை மேல போற மாதிரியா? எஸ் எஸ், வெரி குட், பெர்ஃபெக்ட். ஓகே, ரெடி? ஸ்டார்ட். 1 2 3 4 5. Leg change பண்றேன். Leg change. Okay, good. 1 2 3 4 5. Good. Good. I feel good. இது வந்து ஒரு சூப்பர் ஒர்க் அவுட். இது ஒரு சூப்பர் செட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன் ஃபார் பிகினர்ஸ். Super, super. Okay. 10. Ready, start. Your second set. 2 3 4 5. 1 2 3 4
ஸ்குவாட்டுக்கு நீங்க சொன்ன சேம் ரூல் அப்ளை ஆகும்ல. லஞ்ச் பண்ணும்போது நிறைய பேர் ஒண்ணா இப்படி ஃபார்வர்ட் போவாங்க, எஸ் போவாங்க. சோ ஸ்ட்ரைட்டா எஸ் ரெண்டு நீமே டோவ தாண்டி வராத மாதிரி கீழ மேல போயிடும். எஸ் பர்ஃபெக்ட். எனி ஒர்க் அவுட் நம்மளோட நீயே ஃபார்வர்ட் பண்ணாம இருந்தாலே நீ இன்ஜுரி வராது. தேர்ட் செட் ரெடி ப்ரோ? ரெடி ஸ்டார்ட். 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே, சூப்பர். இப்போ 10 செகண்ட் ரெக்கவரி. இப்போ அடுத்த ஒர்க் அவுட் நம்ம பண்ண போது சைட் ரேஸ். ஸ்டாண்டிங் பொசிஷன்ல சைட் ரேஸ். ஓகே, நான் சைட் ரெடியா? அதுல என்னெல்லாம் தப்பா போலாம் பீப்பிள்க்கு அப்படிங்கறதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, அது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ சைட் ரைஸ் எல்லாரும் சைட் ரைஸ் அப்படின்னா இந்த ரோபோட் மாதிரி ஸ்ட்ரைட்டா அப்படி கை தூக்குவாங்க. அது இல்ல, நம்ம ஹக் பண்ற மாதிரி சின்ன டில்ட் இருக்கணும். இவ்வளவுதான் இருக்கணும். குட், வெரி குட். 2 3 4. அதே மாதிரி முக்கியமா நம்ம வந்து இந்த ஷோல்டர் மசில், இந்த அந்த கப் இருக்குல்ல, இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ட்ராப்பை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. 7 8. அடுத்தது நீ லாக் பண்ணக்கூடாது. நீயை லைட்டா ஒரு சின்ன ஸ்குவாட் பொசிஷன்ல தான் பண்ணணும். நீயை லாக் பண்ணீங்கன்னா உங்களோட பெல்விக்ல வெயிட் விடும். ஸோ நீயை லாக் பண்ணாம 1 2 3 4 5. பிகினர்ஸ் அதுதான் பிகினர்ஸ். ரெகுலரா பண்றவங்க 6 7 8 9 10. ஷோல்டர் லெவல் லிஃப்ட் பண்ணா போதும். 10 செகண்ட் ரெக்கவரி. இதுல இன்னொரு டவுட் இருக்கு. சில டைம்ஸ் வந்து கை வந்து ஷோல்டர் லெவலுக்கு மேல போகும் இல்லையா? அது அலௌடா இல்ல அது பண்ணா ஏதாவது? இல்ல, அலௌட் கிடையாது. எப்பவுமே எனி ஒர்க் அவுட் நீங்க ஷோல்டர் லெவல்ல பண்ணாலே அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ப்ரோ பண்றாங்கல்ல, ப்ரோ பண்றவங்க ஸ்விங்கிங்ல பண்ணுவாங்க. ப்ரோ பண்றவங்க ப்ரொஃபஷனல், அவங்களுக்கு அது ஓகே ஆகும். ஆனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அது ஓகே ஆகாது. இந்த ஷோல்டர் அதாவது சைட் ரைஸ் வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு, நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம சொல்றது என்னன்னா கம்மி வெயிட்ல ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்க, அதுதான் நம்ம சொல்றோம். ஓகே, செகண்ட் செட் நீங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 செகண்ட் ரெக்கவரி. ஆக்சுவலா நான் பண்ணது தேர்ட் செட். நான் தேர்ட் டைம் 3 டைம்ஸ் பண்ணிட்டேன். வெரி குட். ஓகே, நான் முடிச்சிடுறேன். 1 2 3 4 சைட் வேஸ் காட்டுறேன். 5 6 7 8 9 10. ஓகே, நம்மளோட ஷோல்டருக்கான 3 பவர் ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. நம்ம ஆப் பண்றதுக்கு முன்னாடி திரும்பவும் சின்ன கார்டியோ வித் பாக்ஸிங் பண்ணலாம். ஓகே, இதுக்கு டம்பிள் வேணாம்ல, நம்ம ஸ்ட்ரெngthக்கு முடிஞ்சு வேண்டாம். ஓகே, பஞ்சஸ் ஃபார் 15 செகண்ட்ஸ் தான், ஒன்லி ஃபார் 15 செகண்ட்ஸ். ஆனா நம்பர் ஆஃப் பஞ்சஸ் நிறைய. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Nice. Okay, 5 seconds recovery. 1 2 3 4 5. Again, ready, start. 1. Again, punches. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. The strengthening பண்ணி Good.
பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கு இல்லையா? ஓகே, நம்ம ஆட் பண்ணலாம். இன்னைக்கு பேசிக் கிரன்ச்சஸ் தான். ஸோ என் மேட் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க உங்க மேட் போட்டுருங்க. நான் இதுலயே தான் ப்ரோ, இதான் என் மேட். ஓகே ஓகே, வீட்டில் பண்றவங்களுக்கு மேட் தேவைப்படாது, தாராளமாக அப்படியே பார்த்துக்கலாம். கிரன்ச்சஸ் தான், பேசிக் கிரன்ச்சஸ். கம்ஃபர்டபுளா 15 பண்ணலாம். ஓகே 15 இன்டு புரியல. எவ்வளவு செட்? இல்ல கண்டிப்பா 15 இன்டு 3. பிகினர்ஸ் இருந்தா 2. ஓகேவா? ஓகே டன். 1 2 3. ஓகே, பேசிக் மிஸ்டேக்ஸ் எல்லாரும் இந்த கழுத்து கிட்ட ப்ரெஷர் கொடுப்பாங்க. கழுத்து எப்படியாவது மேலே கொண்டு வரணும், அப்படி இல்லை, நம்மளோட ஆப் பொசிஷனை தான் கிரன்ச் பண்ணணும். இன்னொன்று, இந்த லெக்குக்கும் க்ளூட்டுக்குமான டிஸ்டன்ஸு ஜாஸ்தியாக இருக்கும், அது கம்மியாக இருக்கணும். ஓகேவா? இந்த நெக் பொசிஷன் தான் எல்லாரும் லிஃப்ட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்மளோட கிரன்ச் பொசிஷன் தான் மேலே வரணும். இப்போ இந்த வி வச்சிருக்கீங்களா, உங்களோட வி ஷேப் இருக்குல்ல, இந்த வி ஷேப்ல உங்க லெக்குக்கும் க்ளூட்டுக்குமான டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். பிகினர்ஸ் எல்லாருமே உங்க காலை வேற யாராவது ஒருத்தர் ஹோல்ட் பண்ண சொல்லுங்க, இல்ல ஏதாவது பீரோக்குள்ளியா அந்த கேப்ல இன்சர்ட் பண்ணி பண்ணுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே வெரி குட், பர்ஃபெக்ட். 1 2 3 4 5 வெரி குட். 6 7 8 9 10 11 12 13 14 come on 15 wonderful super. எப்படி குறைக்கிறது நிறைய பேர் கேட்பாங்கல, இப்படிதான் good. 2 sets for beginners, 3 sets பண்ணாதீங்க, 2 sets பண்ணுங்க. உங்களோட ஹிப்ல வெயிட் போடாம, அதாவது உங்களோட இந்த பேக் பெல்விக்ல வெயிட் போடாம முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரண்ட் கிரன்ச்சஸ் பொசிஷன்ல வெயிட் போட்டு பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம அடுத்தது பண்ண போது அயர்ன்மேன். எனி ஒர்க் அவுட் பண்ணாலும் லாஸ்டா பண்ணி முடிக்க வேண்டியது அயர்ன்மேன் பிளாங்க் தான். ஸோ 30 seconds into 2 பண்ணாலே போதும். ஓகேவா? அதனால நான் வந்து ஜாக்கெட் போட்டுக்கிட்டேன். ஓகே, டவல் வேணா கூட போட்டுக்கலாம் பாக்குறவங்க. ஓகே ரெடி. ஓகே, இட் டிபெண்ட்ஸ் அபான் them. இப்போ நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு கரெக்ஷன் சொல்றேன், என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரணும். ஓகே, நம்ம வந்து இந்த உங்களோட பாடி வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கணும், கீழே இருந்து மேல போற மாதிரி இருக்கணும். கீழே இருந்து மேல போற மாதிரி, கீழே க்ளூட்டு கீழே இருக்குங்க. ஓகே, அப்படி இருக்கணும். மவுண்டன் கிளைம்பர் மாதிரி மேலே இருக்கக்கூடாது, பாடி கீழே, அதாவது உங்களோட ஹிப்பு கீழே வரக்கூடாது. உங்க ஷோல்டரும் எல்போவும் ஸ்ட்ரெயிட் லைன்ல, இப்படி இருக்கக்கூடாது, மேல இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. சென்டர்ல ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உங்களோட ஷோல்டரும் எல்போவும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, பாடி வெயிட் தாங்க முடியாம கை முன்னாடி போயிடும், ஒண்ணு போயிடும், இல்லைன்னா எப்படி போயிடுவாங்க. ஸோ அது ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த இஷ்யூவை ஷார்ட் அவுட் பண்றதுக்கு பெஸ்ட் டெக்னிக் என்னன்னா, உங்க காலை வால்ல பேஸ் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு வால் பக்கமா உங்க காலை வச்சு பண்ணீங்கன்னா நீங்க பின்னாடி போக மாட்டீங்க. ஸோ அப்போ உங்களுக்கான கிரன்ச்சஸ் பொசிஷன் பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, பர்ஃபெக்ட். 10 9 8 7 6 5 4 3 2 ரிலாக்ஸ். ஓகே, இல்ல எல்லாருமே பேசிக்கா பண்ற ஒரு மிஸ்டேக்ஸ
நீங்க பண்ணாம பண்றீங்க, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்னு, ஸ்போர்ட்ஸ்ல இன்ஜுரி எப்போ வரும்னா ஒர்க் அவுட் பண்ணாம சும்மா இருந்தா கூட வராது, தப்பா பண்ணா வரும். ஸோ அதனால பர்ஃபெக்டா பண்றது தான் ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய பண்ணணும், நிறைய வெயிட் தூக்கணும் வேணாம். 1 repetition, perfect position, more than enough for a best day. வேற எதுவுமே இல்லை. ஓகே, செகண்ட் செட். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 10 9 8 7 6 5 4 3 2 1. Best day. Super. Thank you, bro. And 5. Yes. Okay. Great workout. ஓகே, இதை முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம், இப்போ சின்ன ஸ்ட்ரெச்சிங். ஓகே, அது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். இப்போ நம்ம ஷோல்டரை நீ மெயினா போனோம். ஷோல்டர் லோவர் பாடி நம்ம ஆப்ஸ் சைஸ் பண்ணும். ஓகே, இது ரெண்டுத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ஸ்ட்ரெச். ஒரு 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிட்டு அகைன் சேஞ்ச் அதர் ஹேண்ட். சோ இங்க மெயினா இங்க இருந்து இங்க ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும் இல்ல bro? ஆமா, எஸ். ஷோல்டர் ஸ்ட்ரெச். அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஓவர் ட்ரைசெப்ஸ். ஓவர் ட்ரைசெப்ஸ்ல உங்களுக்கு லாட்டும் ஒர்க் ஆகும். இதான் என்னோட ஃபேவரட் ஸ்ட்ரெச். அப்படியே சோம்பல் முறிக்கிற மாதிரி சுகமா இருக்கும். அதர் ஹேண்ட். இந்த கையை எப்படி நேரா நீட்டிட்டு, இது செஸ்டுக்கான ஸ்ட்ரெச் தான். பட் ஏதாவது ஒரு வாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு உங்களோட வால்ல நீங்க கை இப்படி வச்சிட்டீங்கன்னா உங்க பாடியை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்களேன். கையை வச்சுட்டு பாடி ரொட்டேட் பண்ணுங்க. ஓகே, இந்த புஷ்அப் புதுசா அடிக்கிறவங்களுக்கு இங்க பெயின் இருக்கும், அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதே மாதிரி அதர் சைட். அதர் சைட் பெக்டோரியல் மசில் மாங்கல நம்ம புஷ்அப் பண்ணா ஆமா, எல்லாம் வர்க் ஆகுதோ அந்த மசிலுக்கு இது நல்ல ஸ்ட்ரெச்சா இருக்கு. அந்த மசிலுக்கான ஒரு நல்ல ஸ்ட்ரெச் இது. ஓகே, இப்போ rotate your arms, touch your toes தான் இதுல best way to stretch your glute and hamstring. Ready, start. Rotate your arms, touch your toes. நல்லா ரொட்டேட் பண்ணி கீழே போய் ஹோல்ட் பண்ணுங்க. 10 9 8 7 6 5 4 3 2 relax. and இன்னொன்னு நிறைய பேர் டக்குன்னு நிமிர்ந்துடுவாங்க. அப்ப லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கும். நிமிரும் போது எப்பவுமே இல்லையா? இல்ல, குனியத்திலே ஒரு டெக்னிக் இருக்கு. அதை நிச்சயமா நம்ம இன்னும் போற கிளாஸ் நம்ம சொல்லி தரலாம், எப்படி குனியணும்னு நம்ம சொல்லி தரலாம். இப்போ வந்து லெக்க ஃபார்வர்ட் வச்சுக்கோங்க, பெண்ட் பண்ணி டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, நல்லா பெண்ட் பண்ணி டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வந்து உங்களோட ஃபுல் ஆர்ம்ஸ்ட்ரிங்கையும் ஸ்ட்ரெச் பண்ணும். அந்த அந்த அதாவது ஸ்ட்ரெச் பண்ணாத காலை அந்த ஃபோல்ட் பண்றீங்களா நீயே, அதை இன்னும் ஃபோல்ட் பண்ணுங்க. நீயே இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதர் லெக் ஆமா, இது நான் ஃப்ளெக்சிபிளா என்னால டச் பண்ண முடியுது. பண்ண முடியாதவங்க they can hold it here இல்லையா? எப்படி வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கையை ஸ்ட்ரைட்டா வச்சாலும் வெயிட் கொடுக்கும். இந்த ஃபுல் லெக் குட். அதர் லெக் நல்லா ஈஸியா தொடறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணா, இந்த பெண்ட் பண்ற லெக்கை கொஞ்சம் பெண்ட் பண்ணி கீழே இறக்குனீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். குட், ரிலாக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் டேக்கு பேசிக் ஸ்ட்ரெச்சஸ். இன்னும் வேணாலும் ஸ்ட்ரெச்சிங் நிறைய பண்ணிக்கலாம், பட் நம்ம டைம் டியூரேஷனுக்காக இந்த ஸ்ட்ரெச்சிங் மட்டும் எடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much bro. In the first session of Focus Friday எனக்கு ரொம்ப
எனர்ஜைசிங்கா இருந்தது. சாயந்தரமே இதை பண்ணி நான் அடுத்து வந்து இன்னும் ஒரு 6 மணி நேரம் ஒர்க் பண்ற மாதிரி எனர்ஜி கிடைச்சிச்சு. டெஃபினட்டா இந்தியால தமிழ்நாட்டுல இருக்க நம்ம மக்கள் மார்னிங் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க செம எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. பின்னாடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. பின்னாடி எஸ் ஃபோக்கஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமில ஆல்ரெடி ஃபோக்கஸ்டா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் உங்க கோச்சிங்க கண்டினியூ பண்ணுங்க. Thank you for joining me. தொடர்ந்து எவ்ரி வீக். நன்றி. Thank you so much. நன்றி ப்ரோ. டேக் கேர். பை.